இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி, The end of a matter is better than its beginning. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. இந்த தலைப்பின் கீழே 3 சத்தியங்கள். முதலாவது, prosperous will your future be. உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். இரண்டாவது, I have finished the work you gave me to do. நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். மூன்றாவது, the end will not be blessed. முடிவிலே ஆசீர்வாதம் இராது. The end of a matter is better than its beginning. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிறோம், அதன் முடிவு நல்லது. முதலாவது குறிப்பு, prosperous will your future be. உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். யோபு 8:7. உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? ஒருவேளை துவக்கம் அற்பமாக இருந்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையின் துவக்கம், குடும்பத்தின் துவக்கம், பிள்ளைகளின் துவக்கம் அற்பமாய், ஆனால் முடிவு எப்படி இருக்கும்? வேணுமா வேணாமா? சகரியா 4:10. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? ஆரம்பம் அற்பமாக இருக்குன்னா செய்யாதீங்க, அசட்டை பண்ணாதீங்க. பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேல் கைகளில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் ஆண்டவர் சந்தோஷமாக பார்த்து கொண்டு இருக்கிறார். 7 கண்கள் சந்தோஷமாய். ஆரம்பம் அற்பமாக அசட்டை பண்ணாதீங்க. ஆரம்பம் அற்பமாக இருந்தால் அதை என்ன செய்யக்கூடாது? ஏன்னா ஆண்டவருடைய 7 கண்கள் சந்தோஷமாக பார்த்து கொண்டு இருக்கிறது. சந்தோஷமாக பார்த்து கொண்டு இருக்கும்போது முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமாய். மூன்றாவது, நீதிமொழிகள் 23:10. நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை. சில பேருக்கு சோறு வந்துடும், இது எப்போ முடியும்? இது எப்போ முடிவுண்டு? இதுக்கு முடிவு உண்டா? முடிவு அவங்களுக்கு தான் அந்த வசனம். யாராவது இன்றைக்கி முடிவு உண்டான்னு வந்தீங்கன்னு வைங்க, நான்ப்பா அது போயினே இருக்குது, இதுக்கு முடிவு உண்டா? என் கஷ்டத்துக்கு ஒரு முடிவு உண்டா? என் வேதனைக்கு முடிவு உண்டா? என் கண்ணீருக்கு முடிவு உண்டான்னு யாருன்னா யோசித்துன்னு வந்திருந்தீங்கன்னு வைங்க, உங்களுக்காக தான் இந்த வசனம் என்ன சொல்லுது? நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை. நீதிமொழிகள் 138:6. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமானவனையோ தூரத்துலேருந்து அவனை கொஞ்சம் தள்ளி வைப்பா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவனை ரொம்ப சேர்க்காத, அவனை என்ன செய், கொஞ்சம் அப்படி தள்ளி வை அப்படின்னு உலகத்தில் நடக்குதா இல்லையா? ஆண்டவரும் சில பேரை தள்ளி வைப்பாராம். யாரையும்? கர்த்தர் உயரத்தில் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி. மேட்டிமையானவனையோ நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீரனை. உங்களுக்கு யாருன்னா இன்றைக்கி துன்பத்தின் நடுவில் நடந்து வந்திருந்தீங்கன்னு வைங்க, இன்றைக்கி வரும்போது எப்படி வந்தீங்க? துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீரனை
என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை, இது வேணுமா வேணாமா? இன்றைக்கி ஆண்டவர் உங்களுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக அவர் கையை நீட்டணுமா வேணாமா? உமது வலது கரம் என்னை, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த மாதத்தில் எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? கர்த்தர் எனக்காக யாவையும் உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய கரத்தின் கிரியைகளை நிகழ்விட. பிலிப்பியர் 1:5-6. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை. எனவே ஆண்டவர் உங்களுக்குள்ளே நற்கிரியை தொடங்கினவர் பாதியில் என்ன செய்ய மாட்டார்? மாட்டார். முடிய வரைந்தும் நடத்துவார். கடைசி வரையும் ஆண்டவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்து அந்த நற்கிரியை என்ன செய்வார்? முடிப்பார். இரண்டாவது குறிப்பு, I have finished the work you gave me to do. நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். நம்முடைய வாழ்க்கையில், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நாம் என்னெல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் செய்து முடிக்க வேண்டும் அதெல்லாம் என்ன செய்யணும்? செய்து, எதுக்காக ஆண்டவர் நம்மை உருவாக்கினார், எதற்காக இந்த உலகத்திலே தேவன் நம்மை வைத்தார், நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன, அதை என்ன செய்யணும்? செய்து முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். யோவான் 17:1-4. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, இதிலேருந்து என்ன கற்றுக்குறோம்? கண்ணை திறந்து கூட என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். கண்ணை மூடி தான் பண்ணணுன்னு இல்லை. வானத்துக்கு ஏறெடுத்து தன் கண்களை என்ன மூடினாருன்னு போட்டிருக்கா? கண்களை வானத்துக்கு. அதனால் சில நேரத்தில் யாருன்னா கண்ணை திறந்து ஜெபம் பண்ண ஒரு மாதிரி பார்க்காதீங்க. எல்லாம் பைபிளில் இருக்குது. அது எல்லாம் பைபிளில் இருக்குது. பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவர் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிச்சயம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். அந்த சாட்சி என்ன செய்யணும்? ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் இதே சாட்சி. இந்த பூமியிலே ஆண்டவர் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தி நாம் செய்யும்படி ஆண்டவர் நமக்கு நியமித்த கிரியைகளை என்ன செய்யணும்? செய்து. அதுதான் ஆண்டவருடைய சாட்சி. கடைசி வேலை வந்தது. உலகத்தில் நான் இருக்க வேண்டிய காலம் முடிந்து வேலை வந்து நான் திருப்பி வரப்போகிறேன். பூமியிலே நான் என்ன செய்தேன்? உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். அப்படி முடிக்கணும்னா எப்படி வாழணும்? எப்படி வாழ்ந்தால் அப்படி முடிக்க முடியும்? இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்ந்தால் தேவனை மகிமைப்படுத்தி நமக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடிக்க முடியும்? அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதான் அவர் சொல்கிறார் அடுத்ததில். யோவான் 4:34 ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே எனக்கு போஜனம். அதுதான் என் சாப்பாடு. ஒவ்வொரு நாளும் என் சாப்பாடு என்ன? ஆண்டவர் அனுப்பிச்ச கிரியை நான் செஞ்சு. திடீர்னு சில பேர் வருஷம் பூரா படிக்க மாட்டாங்க. வருஷம் பூரா படிக்காமல் பச்சை நேரத்தில் புக்கை திறந்தால் என்ன ஆகும்?
பரீட்சை நேரத்தில் புக்கை திறந்தால் முடியுமா? படித்து முடிக்க முடியுமா? நம்ம அனுதினமும் படிச்சுட்டே இருந்தால் என்ன செய்ய முடியும்? அதனால இவர் எப்படி கடைசியில் நான் முடித்தேன்னு ஏன் சொல்ல முடிஞ்சா? ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கிறார்? என் சாப்பாடே என்ன? ஒவ்வொரு நாளும் என்னுடைய உணவு என்ன? நான் என்னை அனுப்பியவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய. அப்போ 3 வேளை சாப்பிட்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் நான் என்ன சொன்னேன்? இன்றைக்கி செஞ்சேனா? இன்றைக்கி நான் செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சேன்னா ஒவ்வொரு நாளும் செஞ்சு கொண்டே இருந்தால் முடிவு வரும்போது என்ன செய்யலாம்? செய்து ஒன்றுமே செய்யலைன்னு வைங்க, கடைசியில் என்ன செய்ய முடியாது? ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் பகற்காலத்தில் என்ன செய்யணும்? ஆண்டு ஒவ்வொரு நாளும் செய்ததுனால தான் முடிக்கும் போது நான் முடிச்சேன்னு சொல்ல முடிஞ்சது. ஆகவே நாமும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் அனுதினமும் செய்து கொண்டே வந்தால் முடிவில் என்ன சொல்லலாம்? செய்து முடித்தேன். யோவான் 5:36. யோவானுடைய சாட்சியை பார்க்கலும் மேலான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நாம் செய்து வருகிற கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று எனக்கு சாட்சி கொடுக்கிறது. அந்த கிரியை செய்கிறேன். நான் என்ன நிறைவேற்றணும்னு அனுப்பினாரோ அதை என்ன செஞ்சுனே இருக்கு. இந்த கிரியை தான் சாட்சி. இதை பாருங்கள், நான் செய்கிற கிரியைகளை பாருங்கள், இதுதான் சாட்சி. ஏன்னா வேறு இஷ்டத்துக்கு எதுவும் செஞ்சுன்னு இல்லை. என் இஷ்டத்துக்கு நான் மனப்போன போக்கில் கிரியை செய்யலை. என்ன செய்யணும்னு அனுப்பினார் அதை செஞ்சுனே இருக்கேன். அந்த கிரியைகளை பாருங்கள், அதுதான் என்னுடைய. அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆகவே நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று எனக்கு சாட்சி கொடுக்கிறார். யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் அவரால் என்ன சொல்ல முடிஞ்சது? முடிந்ததுன்னு என்ன? எல்லாம் செய்து முடித்து விட்டேன் சொல்லிட்டு என்ன செஞ்சாராம்? சாய்த்து விட்டார். இந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி முன்னாள் இருந்த தலைமை போதகர் ஜான் வாசு அவருடைய நினைவு நாள். ஜூலை மாதம் 7ஆம் தேதி. அப்போ அந்த மாடியில், அந்த சண்டே ஸ்கூல் நடக்கிற மாடியில், அங்கே தான் அவர் உயிர் போச்சு. அங்கே தான் அவர் அப்போ கூட இருந்த அவர் கூட ஒரு போதகர் இருந்தவர் என்கிட்ட சொன்னார் அவருக்கு எப்படி உயிர் போச்சுன்னு. அங்கே மேலே மாடியில் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே அந்நிய பாஷை பேசின்னு அப்படியே தலையை என்ன செஞ்சாராம்? சாய்ச்சார். அப்படியே உயிர் போயிடுச்சு. நான் தான் அந்த தலையை தூக்கி வச்சேன். தலை அப்படி சாஞ்சவன என்ன செஞ்சேன்? உயிர் போகிற கடைசி நேரம் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய ஊழியெல்லாம் செய்து முடித்து உயிர் போகிற நேரத்தில் என்ன பண்ணார்? அப்படியே அந்நிய பாஷை பேசினே இருந்த தலையை சாய்த்தார். முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அப்போஸ்தலர் 20:22-24. இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவித்திருக்கிறதை மாத்திரம். எருசலேமில் போகிறேன், அங்கே என்ன நடக்கும்னு எனக்கு ஆனால் ஒன்று மாத்திரம் ஆவியானவர் எனக்கு சொல்லியிருக்கிறார். நீ எங்கே போனாலும் காத்துன்னு இருக்குது. உனக்கு என்ன காத்துன்னு இருக்குதான்? உனக்கு வைக்கப்பட்டிருக்குப்பா. உனக்கு வைக்கப்பட்டு எந்த பட்டணம் வேணால் நீ போ. நீ எந்த பட்டணம் போனாலும் உனக்கு ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. என்ன வைக்கப்பட்டிருக்குதான்? மூலமும் கைத்தாளமும் மாலையும் பொன்னாடையும் வைத்திருக்குன்னு போட்டிருக்கா? என்ன வைத்திருக்கிறோம்? கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும்
சரி, நீ எங்கே வேணால் போ, அங்கே ரெடியாக இருக்குது உனக்கு. என்ன வைக்கப்பட்டிருக்கு? கட்டுகளும். ஆகிலும் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணும்? ஆண்டவர் ஏற்கனவே எச்சரித்தார், அந்த உபத்திரம், அதனால நான் போகல, கேன்சல் பண்ணிட்டேன் மீட்டிங்லாம். ஏன் இல்லை, ஆவியானவர் எனக்கு எச்சரித்தார்ப்பா, அங்கே போனால் உனக்கு உபத்திரமும் கட்டுகளும் வச்சிருன்னு சொன்னார். அதனால் மீட்டிங்லாம் நான் என்ன பண்ணிடுறேன். நம்மளாக இருந்தால் அப்படி தான் பண்ணுவோம். நம்மளாக இருந்தால் அப்படி தான் பண்ணுவோம். அவர்கிட்ட ஆகிலும் அங்கே போனால் இதுதான் நடக்கும் தெரியும். ஆனால் ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன். கட்டுகளும் உபத்திரம் இருக்குன்னா கூட நான் என்ன பண்ணல, என் பிராணனையும் நான் அருமையாக என் உயிர் கூட எனக்கு முக்கியம். உயிர் போனால் பரவாயில்ல, உயிர் போனாலும் பரவாயில்ல, அதை நான் அருமையாக என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும். அதுதான் எனக்கு முக்கியம். என் ஓட்டத்தை எப்படி நான் முடிக்கணும்? நமக்கு உபத்திரம் கட்டு இருந்தால் சந்தோஷமாக முடிப்போமா? அழுகையோடும் உப்பாரியோடு முடித்தார். ஐயோ உபத்திரம் கட்டுன்னு இல்லை, உபத்திரம் கட்டு தான் இருக்குது. அங்கே போனால் உயிர் போகிறதுக்கு ஆபத்து இருக்குது. அப்படி இருந்தாலும் எப்படி முடிப்பாராம்? என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராக இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். முடிக்கணும். ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை என்ன செய்யணும், அதுதான் எனக்கு முக்கியம். என் உயிர் முக்கியம் இல்லை, கட்டுகளும் உபத்திரம் முக்கியம். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், ஆண்டோடைய சுவிசேஷத்தை அறிக்க வேண்டும், அதுதான் எனக்கு. 2 தீமோத்தேயு 4:5-7. நீயும் எல்லாவற்றிலும் மனத்தெளி உள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. எல்லாத்தையும் முடிக்கணும், பாதியில் விட்டுறக்கூடாது, அறக்குறையாக என்ன செய்யக்கூடாது. ஏனென்றால் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போக அந்த தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்து நல்ல ஓட்டத்தை முடித்தேன். முடிக்கணும். ஓட்டத்தை என்ன செய்யணும்? விசுவாசத்தை. எபிரியர் 12:1-3. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி. விசுவாசத்தை அவர் தான் துவக்கிறார், அவர் தான். பாதியில் வேற யாரும் பார்த்து இடறி போயிடக்கூடாது. நடுவில் இவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, இவரை பார்த்து எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு, நாங்கள் இவருக்கு இப்படியா பண்ணிட்டார், இதெல்லாம் பார்த்து என்ன செய்யக்கூடாது. அவங்கள பார்த்து விசுவாசத்தை என்ன செய்யக்கூடாது, முடிக்க. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கும் போது யாரை பார்த்துட்டு தான் முடிக்கணும்? அவரே தான், வேற யாரையும் பார்த்துக்கணும். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் எப்படி ஓடணும்? பொறுமையோடு ஓடணும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை அவமானத்தை எண்ணிக்கொண்டே இருந்தீங்கன்னா சிலுவையை சகிக்க முடியுமா? சில பேர் அதுதான் பண்ணுறாங்க. ஏன் சகிக்க முடியலன்னா எதை யோசித்துன்னு இருக்கிறாங்க? ஐயோ எனக்கு இந்த மாதிரி அவமானம் வந்துடுச்சு, இப்படி என்னெல்லாம் பார்க்குறாங்களோ, எல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, என்னை பரியாசம் பண்ணுறாங்க அப்படின்னு அவமானத்தையே தான் யோசித்துன்னு இருப்பான். அதை யோசித்துன்னு இருந்தால் சிலுவை என்ன செய்ய முடியாது. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் விட்டு. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாகி உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. நீங்கள் சோர்ந்து போகாமல் இருக்கணும்னா, இலக்கரிக்கப்படாமல் இருக்கணும்னா என்ன செய்யணுமா? இன்றைக்கி ஏன் சோர்ந்து போகிறாங்கன்னா, இதை செய்யாமல் இருக்கிறதுனால தான் சோர்ந்து போகிறான்.
ஏன் ஆத்மாவில் சோர்ந்து போகிறீங்க? என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கோம், அதை செய்யாமல் இருக்கிறதுனால தான் என்ன வருது? இவங்கள் ஆத்மாக்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையும் இல்லை, இவரையும் பாருங்க அவரையும் பாருங்கன்னு இல்லை, அவரை அப்படின்னா அவரை தவிர யாரையும் பார்க்கக்கூடாது. அவரை தவிர கல்யாணத்தில் இப்போ அதெல்லாம் சொல்கிறாங்களா என்னன்னு தெரில. பிறர் முகம் பாராமல் அது இருக்குதான் போயிடுச்சா? அந்த காலத்தில் இதெல்லாம் இருந்துச்சு. அந்த காலத்தில் அப்படின்னு வேறு யாரையும் பார்த்துன்னு இருக்காது. இவரை யும்முன்னு போட்டு அங்கேயும் 2 போடுவாங்க. இவரை யும்முன்னா இந்த 10 பேரில் நான் ஒன்றான்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, இவருக்கே அப்படின்னா என்ன, வேறு யாருக்கும் அங்கே இடம் கொடுக்குறதுனால தான் சோர்ந்து போகிறாங்க. இன்றைக்கி ஏன் எல்லாம் சோர்ந்து போகிறாங்கன்னா 10 பேரை பார்த்துன்னு இருக்கிறதுனால தான். பிறர் முகம் பாராமல் தான் சார். பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக்கொள்ளும். வேறு யாரையும் அவன் பாரு இப்படி இருக்கிறான், இவன் பாரு இப்படி இருக்கிறான்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஆத்மாவில் என்ன வரும்? குடும்பத்தில் பயங்கர போட்டிங்கெலாம் நடக்குது இந்த காலத்தில். குடும்பங்களுக்குள்ளே உள்ள ஒரே ரத்தம் ஓடினாலும் நிறைய வித்தியாசம் உள்ளே இருக்குது. இருதயத்தில் நிறைய ரத்தம் தான், ஒரே ரத்தம். இருதயத்தில் வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. ஒருத்தரோட போட்டி. சிப்ளிங் ரைவல்ரின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிப்ளிங் ரைவல்ரின்னு இங்கிலீஷில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிப்ளிங் ரைவல்ரின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் ஒரே ரத்தம் தான். காயின் ஆபேல் முதல் சிப்ளிங்ஸ், உலகத்தில் முதல் சிப்ளிங்ஸ்னால் கூட பிறந்தவங்க. காயினும் ஒரே ரத்தம் தான். இறுதியம் ஒன்றா இருந்துச்சா? அவரையே வேறு யாரையும் பார்க்காதீங்க, குடும்பத்தை கூட பார்க்காதீங்க, யாரையும் போட்டி போடாதீங்க. இவரை பாருங்கள், இவர் பட்ட பாடுகளை பார்த்தா உங்களுக்கு என்ன சோர்வு வராது. பொறுமையோடு அவர் விசுவாசத்தை துவக்கிறவரும் அவரையே பார்த்து பொறுமையாக. 3வது, தி எண்ட் வில் நாட் பி பிளெஸ்ட். முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. ஜாக்கிரதையாக இருக்கும். சில காரியங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இல்லைன்னா முடிவு எப்படி இருக்காது? நல்லா இருக்காது. முடிவு நல்லா இருக்காது. நீதிமொழிகள் 20:20. ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம். ஏமாற்றி தில்லுமுள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குறுக்கு வழி. யாரை ஏமாற்றி என்ன பண்ணலாம்? சரியா? ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 14:12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமா? அதன் முடிவோ மரண வழிகள். அது கொண்டு போய் உயிருக்கு ஆபத்து. அது பார்க்க நல்லா இருக்கும், அது எங்கே கொண்டு போய் உன்னை விடும்? அதே தான் அதே நீதிமொழி 16:20. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அது முடிவோ மரணம். நீதிமொழிகள் 19:20. உன் அந்திய காலத்திலே நீ ஞானம் உள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை. உன் முடிவு நல்லா இருக்கணும். உன் முடிவு நல்லா இருக்கும். நீ அந்திய காலத்தில் ஞானமுள்ளவாய் இருக்கும். ஆலோசனையை கேட்டு புத்திமதியை கேட்டு. நீதிமொழிகள் 25:8. வழக்காட பதற்றமாய் போகாதே. அவசரப்பட்டு நுழைஞ்சிடாது, வழக்கில் போய் நுழைஞ்சிடாது. முடிவிலே உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே. சில பேர் ஆளும் தெரியாமல் இறங்கிடுவான். வா போகிறேன், நான் என்ன பண்ணுறேன்ப்பா. அவசரப்பட்டு என்ன பண்ணாது. வழக்காட பதற்றமாய் போகாது. ஏன்னா முடிவு அது எப்படி போய் முடியணும் உனக்கு தெரியாது. அது எப்படி போய் முடியும்னு உனக்கு
முடியல. உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும் போது என்ன செய்யலாம் என்று பிரசங்கி 7:8. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்ல. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் எது நல்லது? பெருமையாக இருக்கிறது நல்லதா, பொறுமையாக இருக்கிறது நல்லதா? ஞாபகம், ஒரு வாரம் பிரசங்கம் கேட்கும்போது எது நல்லது? பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. அது எப்போ முடியுமோ அப்போ தான் அது முடியும். அது சரியா? அங்கே தான் போட்டு பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன். பிரசங்கி 7:2-4. விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது ஏன்? அங்கே போனால் விருந்து கிடைக்கும், துக்க வீட்டுக்கு போனால் என்ன கிடைக்கும்? ஏன்னா இதிலே எல்லா மனுஷரின் முடிவையும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே அங்கே போய் பார், இந்த சரீரத்தை பார். செத்து போயிருக்கிற சரீரத்தை பார்க்கும்போது என்ன நிலைமையை யோசி. அதுக்கு தான் இங்கே போகிறது நல்லது. இங்கே போனால் தான் நீ யோசிப்ப, இல்லாட்டி அப்படியே இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டு இருப்ப. உனக்கு முடிவு வரும், என்ன பண்ண போகிறன்ற எண்ணம் எப்போ வருமா? துக்க வீட்டுக்கு போனால். இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் எல்லாருக்கும் இந்த நிலைமை தான். அங்கே பார்க்கும்போது, அங்கே சரீரத்தை பார்க்கும்போது என்ன ஒன்று, எல்லாருக்கும் இந்த நிலைமை தான் வரும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம் முகத்துக்கு நல்ல இருதயம் சீர். முக துக்கத்தினால இருதயம் என்ன செய்யுமா? அது வரைக்கும் இஷ்டத்துக்கு இருதயத்தை போய் பார், கொஞ்சம் யோசி. காலம் வேகமாக போகுது, முடிவு வரும். இப்போ என்ன செய்ய போகிற? செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சியா? இருதயம் சீர்படும். முக துக்கத்தினால் இருதயம் என்ன செய்யுமா? சரி. ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டில் இருக்கும். ஞானம் இருக்கிறவங்க எங்கே போவாங்க? அங்கே போய் உட்காந்து இருப்போம். மூடரின் இருதயம் கழிப்பு வீட்டில் போய் உணர்ப்போ, நல்லா என்ஜாய் பண்ணப்பா, கழிப்பு அங்கே போ, விருந்து சாப்பிடு, கொண்டாடி நேரு. ஏன்னா என்ன நாளைக்கு என்ன நடக்க போகுது அதை பற்றி யோசனையே. மூடன் இருதயம் அங்கே போவோம். ஞானி எங்கே போவான்? அங்கே போய் துக்கம் எங்கே இருக்கோ அங்கே போயிரு. அப்போ தான் யோசிப்ப நீ. அப்போ தான் வாழ்க்கையை பற்றி என்ன செய்வ? சங்கீதம் 73:1-20. கடைசி வஞ்சின்னு கொண்டாடினாங்க. இதில் 20 வசனம் இருக்குது, கவலைப்படாதீங்க. இதில் 20 வசனம் இருக்குதுங்க, சேர்த்து வச்சிருக்கு இதில். இப்போ ஒவ்வொரு வருஷமும் ஆழமாக நம்ம தியானித்தோன்னு வைங்க, அது எப்போ போய் முடியும்னு யோசித்து சிந்தித்து பாருங்கள், முடிவை சிந்தித்து பாருங்கள். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கு. எப்பவுமே நல்லவராக. நீ சுத்த இருதயமாக தான் ஆண்டவர் எப்பயுமே உனக்கு எப்படி இருக்கிறார்? ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே. ஏன் ஆண்டவர் நல்லா தானே இருக்கிறார்? ஏன் நீ தடுமாறி போகிற? ஏன் சறுக்கின்னு போகிற மாதிரி? ஏன் உனக்கு இந்த நிலைமை வந்துச்சு? ஏன் உன் கால்கள் தள்ளாடினது? ஏன் அடிகள் அப்படியே சறுக்கின்னு போகிற நிலைமைக்கு வந்துச்சு? ஏன் ஆண்டவர் நல்லவராகவே தானே உனக்கு இருக்கிறார். ஏன் உனக்கு இந்த நிலைமை வந்துச்சுன்னு சொல்கிறார். ஏன் எனக்கு இந்த நிலைமை வந்துச்சு? ஏன் நான் தள்ளாடி போனேன்? ஏன் சறுக்கிற நிலைமை வந்துச்சுன்னா ஏன் வந்துச்சான்? துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரர்களாகிய அவர்கள் மேல் பொறாமை. அவனை பார்க்குற கண்ணு எங்கே போயிடுச்சு? துன்மார்க்கம் பாரு எப்படி வாழ்ந்துன்னு இருக்கிறான், நான் நல்லா இருக்கிறான், அவனை நல்லா இருக்கிறானேன்னு பார்க்கும்போது நான் அவருக்கு பொறாமல் வந்துச்சு. இங்கே யாருன்னா உண்மையை ஒத்துப்பீங்களா? இன்னொருத்தன் வாழ்வை பார்க்கும் போது உங்களுக்கு பொறாமல் வருதுன்னு உண்மையை ஒத்துப்பீங்களா? இவர் உண்மையை ஒத்துக்கிறார். இங்கே உண்மையை, துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்கார அவர் மேல் என்ன வந்துச்சு அவருக்கு? அதனால தான் தள்ளாடி போகணும், அதனால தான் சரிக்கின்னு போச்சு. அது கர்த்தர் நல்லவராக தான் இருக்கிறார். நீங்கள் கண் எங்கேயோ போச்சோன்னு, அதனால தான் இப்போ சரிக்கின்னு வாசிக்கும் போது இன்றைக்கி யாரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாருன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகம். யாருக்காக இந்த வசனம்லாம் இன்றைக்கி சொல்கிறாரு? இந்த வசனம் யாருக்காக இன்றைக்கு இந்த அதிகாரத்தை வாசிக்கிறோம்? யாருன்னா சரிக்குன்ற மாதிரி வந்திருக்கிறாங்களா?
யாருனாக்கும் இன்னொருத்த மேலே பொறாமையாக வந்திருக்கிறாங்களா, அவன் நல்லா இருக்கிறானேன்னு பார்த்து கொஞ்சம் வயிறு எரிஞ்சுன்னு வந்திருக்கிறாங்களா, தலை சுற்றின்னு வந்திருக்கிறாங்களா, வயிறு கலக்குது ஓடணுமே, அவனுக்கு அவன் மேலே அவ்வளோ பொறாமை வந்திருக்குது. மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. நல்லா இருக்கிற உயிர் போகிற வரைக்கும் ஒரு இடுக்கணும். அவருடைய பலன் உறுதியாக. நம்ம தான் பலவீனமாக போகிறோம், அவன் நல்லா தான் இருக்கிறான். நரற்படும் வருத்தத்தில் அகப்படுறான். மீதி பேர் வர கஷ்டம்லாம் இவனுக்கு என்ன செய்யலை. மனுஷர் அடையும் உபாதையை அடையார்கள். ஒன்றுமே வரமாட்டேன், நல்லா தானே இருக்கிறான் அவன், துன்மார்க்கான் அவன், நல்லா தான். ஆகையால் பெருமை சரப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையை போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவருடைய கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய், அவருடைய இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் அவன் ஆசைப்படுறதோடு நிறைய நடக்குதுப்பா அவனுக்கு. அவன் இவ்வளோதான் ஆசைப்பட்டான், ஆனால் நடக்குது யார்? துன்மார்க்கன், வீம்புக்கா. இவனுக்கு பார் ஆசைப்படுறதை விட என்ன செய்யுது, நிறைய. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேச, இருமாய்ப்பாய் பேச, தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட, அவர்கள் நாவு பூமி எங்கும். ஆகையால் அவருடைய சனங்கள் இந்த வழியாகவே திருவுகள். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய், தண்ணி கஷ்டமே இல்லை அவங்களுக்கு. நான் இப்போ தண்ணி கிடைக்கிறதே இப்போ குடத்தை தூக்கின்னு வரேன், போய் பம்ப் அடிச்சுன்னு வரேன், தண்ணி லாரி வருமானு காத்துன்னு இருக்கிறேன். சரியா? அவனுக்கு அந்த கஷ்டமே, தண்ணி கஷ்டமே இல்லை. ஒரு கல்யாணத்தில் டோஸ்ட் கொடுப்பாங்க, பார்த்துருக்குறீங்களா? டோஸ்ட். மாப்பிள்ளை இவ்வளோ நல்லவர், இந்த பெண் இவ்வளோ, எல்லாம் கேட்கும்போதுப்பா இவ்வளோ நல்ல மாப்பிள்ளைப்பா, இவ்வளோ நல்ல கேட்க. அதே 2 பேர் ஒரு வருஷம் கழிச்சு போய் கேளுங்க, என்னப்பா அந்த டோஸ்ட்டில் சொன்ன மாதிரி இருக்கிறாரா, டோஸ்ட்டில் சொன்ன மாதிரி உங்கள் மனைவி இருக்குதான்னு கேட்டு வைப்பார். அப்போ சாட்சி எப்படி வருதுன்னு பாரு. கல்யாணத்தில் டோஸ்ட் சொன்னாங்களே அந்த மாதிரி நான் ஒரு கல்யாணத்தில் உட்காந்துந்தா சொல்கிறாங்க அந்த பொண்ணை பற்றி, இந்த பெண்ணை நான் சிறு வயது முதல் இது நல்லா தண்ணி அடிக்கும்ன்ற. இந்த பொண்ணு மெட்ராஸில் போய் இந்த பொண்ணு நல்லா தண்ணி அடிக்கணும்னா ஜனங்க என்ன நினைப்பாங்க. அப்புறமா சொன்னால் அவங்க பம்பில் தண்ணி அடிக்கும், அவங்களுக்கு மோட்டர்லாம் இல்லை போல் அந்த காலத்தில். இந்த பொண்ணு என்ன செய்யுமா, அது மெட்ராஸில் கரெக்டாக சொல்லு, இந்த சின்ன வயசில் அவங்களுக்கு மோட்டர்லாம் இல்லை, இந்த பொண்ணு தான் பம்பில் என்ன செய்யும், இந்த இதை போய் அது கரெக்டாக சொல்லணும். இல்லை, இந்த பொண்ணு நல்லா தெரியும், இது நல்லா இதை தண்ணி அடிக்கும்னு கல்யாணத்தில் அதை பற்றி சொன்ன ஜனங்க என்ன நினைப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது. அவளுக்கு பரிபூர்ணமாய் தண்ணீர்கள் அவளுக்கு எப்படி வருதா? தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று. நம்ம எப்படி வேணா இருக்கலாம், ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு ஒன்றே தெரியாது. நான் துன்மார்க்கமாக வேணா, ஆண்டவருக்கு ஒன்றுமே. இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் எப்படி இருக்கிறாங்களா, சுகஜீவனாக இருந்து ஆஸ்தியை ஜாஸ்தியானே போகுது. போன வருஷத்தை இருந்த ஆஸ்தியோடு இந்த வருஷம் என்ன ஆகுது, துன்மார்க்குன்னு ஒன்றும். நான் இதெல்லாம் பார்க்கும் போது இவருக்கு மனசில் என்ன எண்ணம் வருது, நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாதெல்லாம் என் கைகளை, நான் ஆண்டவருக்கு என் இருதயத்தை சுத்தப்படுத்தி என்ன பிரயோஜனம்? அவன் பார் நல்லா இருக்க, இவ்வளோ நான் ஆண்டவருக்கு இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமல் இருந்து என்ன பிரயோஜனம், விருதா அப்படின்னு உள்ளுக்குள்ளே என்ன வருது, நம்ம சுத்தமான இருதயம் குற்றமில்லாத வாழ்க்கை வாழ்கிறதெல்லாம் விருதா, பிரயோஜனமே இல்லைன்னு மனசுக்குள்ளே என்ன வருது. இவங்களெல்லாம் கண்ணு வேறு எங்கன்னா போச்சுன்னா இந்த மாதிரி தான் இழைப்பு வரும். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன், இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னான். இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கும் துரோகியா. இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன்,
நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் அவனுடைய ஸ்தலத்துக்கு செல்லும் பொழுது தான், அங்கே போன பிறகு தான் எனக்கு என்ன வருது, அறிவு வருது. அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அல்லவா. அது என் பார்வைக்கு ஆண்டுடைய ஸ்தலத்தில் போகும்போது தான் இவன் துன்மார்க்கனுடைய முடிவு எப்படி இருக்கும்னு அப்போ தான் எனக்கு ஒரு உணர்வு வருது. அது வரைக்கும் நான் விருதா, நான் பரிசுத்தமாக இருந்து எல்லாம் விருதா, குற்றமற்றவனாக இருந்தெல்லாம் விருந்தா, இன்னும் ஆண்டவருக்கு சேவிச்சுன்னா அவன் பார் நல்லா இருக்கிறான்னு தான் யோசிச்சுருந்தேன். அது வசனமாக இருந்துச்சு. எது வரைக்கும் ஆண்டுடைய ஸ்தலத்துக்கு சென்று அவனுடைய முடிவு என்ன செஞ்சேன், அவனுக்கு முடிவு எப்படி இருக்கும். நீங்கள் சுகஜீவமாக இருக்கிற இன்னைக்கு உன் முடிவு எப்படி இருக்கும்? நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் பாழா விழ பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் பயங்கரங்கள் அழிந்து நிர்மலாக நித்திரை தெளிந்த உடனே சொப்னம் ஒழிவது போல் ஆண்டவரே நீர் ஒழிக்கும்போது அவர்கள் வேஷத்தை எல்லாம் போய்டும். ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். அவன் முடிவு நல்லா இருக்காது. துன்மார்க்கமாய் வாழ்களுடைய முடிவு, அவன் கண்ணை மூடினா எங்கே போகிறான்? கண்ணை மூணு அதை பாரு, நீ அதை பார்த்து நீ சோர்ந்து போகாது. நீ ஆண்டவருக்கு பரிசுத்தமாக இரு, குற்றமில்லவனு சுத்த இருதயம் உள்ள கர்த்தர் நல்லவராகவே மாணவனுக்கு நல்லவராக இருக்க, மற்றவங்கள என்ன செய்யாத பார்க்காது. மல்கியா 3:13-18 நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுவார். ஆண்டவர் கேட்டுனே இருக்கிறார், பேசுகிறதெல்லாம் ஆண்டவர். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீங்கன்னா, நாங்கள் என்ன பேசிட்டோம், உமக்கு விரோதமாக நாங்கள் என்ன ஆண்டவர் சொல்கிறார். என்ன பேசுனீங்கன்னு சொல்கிறார். என்ன பேசுனீங்களாம்? தேவனை சேவிப்பது விருதா. ஆண்டவரை சேவிச்சு என்னங்க பிரயோஜனம்? என்ன வந்துச்சு எனக்கு? ஆண்டவரை சேவித்தது அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு யாரை பார்த்து சொல்கிறாருன்னு தெரில. இன்னைக்கு இந்த வசனம் யாருக்கு நேராக வருதுன்னு தெரில. எனக்கு என்ன பிரயோஜனம்? ஆண்டவரை சேவிச்சு என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் கட்டளைகளை கை கொண்டு என்ன கழிச்சுது எனக்கு? விருதா ஆண்டவரை சேவிப்பது. இந்த மாதிரி யாருன்னா யோசித்தா அவங்களுக்கு தான் இந்த வசனம். இப்பொழுதும் அகங்காரிகளை பாருங்கள், அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். நான் அகங்காரிகள் அவன் தான் பாக்கியமாக இருக்கான், அவன் தான் ஆசீர்வாதமாக இருக்கான். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று அவன் பாரு என்ன ஆண்டவர் நல்லா தான் விடுவிக்கப்படுறான், நல்லா தான் தப்பிச்சிட்றான். அவன் இதில் எல்லாத்துலேருந்து தப்பிச்சிட்றான். இதுதான் ஆண்டவருக்கு விரோதமாய் பேசுகிற சரியா. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து, ஆண்டவருடைய பிள்ளைங்க இந்த மாதிரி பேசுகிறதில் ஆண்டவர் கவனித்து கேட்குறார். ஆண்டவர் கவனித்து கேட்குறார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதினே இருக்கிறார். யார் யார் தனக்கு பயப்படுறாங்க, யார் ஆண்டவருக்கு கீழ்ப்பணிஞ்சிருக்கிறாங்க, யார் பரிசுத்தமாக இருக்கிறாங்க, யார் குற்றமற்றவர்களாக இருக்காங்களோ அங்கே ஒரு முன்பதாக என்ன இருக்குதா ஞாபக எல்லாம் எழுதின்னு வராங்க. இவர் பாரு அவ்வளோ பரிசு, இவர் பாரு தேவனுக்கு பயந்து இருக்கிறார், இவர் ஆண்டவரை சேவிக்கிறார் என்று எழுதினே இருக்கிறாங்க. எல்லாம் அங்கே ரெக்கார்ட் பண்ணுறாங்க. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே ஒரு நாள் வரப்போகுது. ஒரு நாள் ஆண்டவர் இதுதான் என் சம்பத்து, இதுதான் என்னுடைய பொக்கிஷம்னா சேவர். அந்த நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள். அந்த புக்கில் யாரெல்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்களோ இவங்களாம் என்னுடைய, இவங்க தான் என் பொக்கிஷம், இவங்க தான் என் சொத்து. ஆண்டவர் என்ன செய்வார் என்று சேனைகள்
ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை அப்பொழுது எங்கே இந்த சம்பத்தை சேர்க்கும். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் அன்றைக்கி தான் பார்ப்பீங்க. ஆண்டோடைய பொக்கிஷம், நீ என் பொக்கிஷம் வா, எனக்காக நீ வாழ்ந்த, எனக்கு பயந்து எனக்கு கீழ்ப்பு சுத்த இருதயத்தோடு நீ என்னை சேவிச்ச, நீலாம் என்னுடைய இப்போ எல்லாத்தையும் அனுபவி, இப்போ எல்லாத்தையும் அவன் போ, துன்மார்க்கனை போ நரகத்தில் போய் நித்திய வேதனை தான். அப்போ தான் என்ன செய்ய வித்தியாசத்தை காண்போம். இந்த நாட்களிலே வாழ்க்கை முடிவு என்ன செய்யணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். வேணுமா வேணாமா? The end of a matter is better than its beginning. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அது முடிவு நல்லது. முதலாவது prosperous will your future, உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய். இரண்டாவது I have finished the work you gave me to do, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். மூன்றாவது the end will not be blessed, முடிவிலே ஆசீர்வாதம். துன்மார்க்கமாய் வாழ்ந்தால் முடிவு ஆசீர்வாதமாய். அந்த நாளில் என் சம்பத்தை அந்த வித்தியாசத்தை நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் எனக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை என்ன செய்வீங்க? அந்த நாளில் நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிற அந்த கூட்டத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்தால் தான் முடிக்கும் பொழுது நான் எல்லாம் செய்து முடித்தேன்னு என்ன செய்ய முடியும் சொல்ல. இந்த நாட்களில் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை சிந்தித்து எப்படி வாழ்கிறோம், நம்ம முடிவு எப்படி இருக்கணும் என்று உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அதற்கேற்றபடி என்ன செய்யணும்? வாழ வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதமாய் வாழ்ந்து முடிக்கும்படி ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே, இந்த மாதத்தின் முதல் வாரத்திலே உடைய பிள்ளைகளாய் கூடி வந்து உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொண்டு எங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபித்து உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் முடிவும் குடும்பத்தின் முடிவும் நல்லதாக இருக்கும்படி எங்களுக்கு நிற்கிறவை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருப்பதாக. ஒவ்வொருடைய முடிவும் சம்பூர்ணமாய் ஆசீர்வதி. எல்லாவற்றையும் இந்த நாட்கள் நீர் எனக்கு செய்ய கொடுத்த எல்லா கிரியைகளையும் செய்து முடித்தேன் என்று ஆண்டவர் ஜெபித்தது போல நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்க்கையிலே நீர் நாங்கள் செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிற எல்லா கிரியைகளையும் செய்து முடிக்கும்படி ஒவ்வொரு நாளும் இதுவே எங்களுடைய போஜனமாக இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் உமக்காக கிரியை செய்யும்படி எந்த நோக்கத்தோடு இந்த உலகத்திலே எங்களை வைத்திருக்கிறீரோ ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தருகிற ஜீவன் சுகன் பலத்தை பயன்படுத்தி நாங்கள் செய்ய வேண்டிய கிரைகளை செய்து முடிக்கும்படி கிருபைத்தார். அதே நேரத்தில் துன்மார்க்கமாய் வாழும் பொழுது முடிவு ஆசீர்வாதமாய் இராது. துன்மார்க்கன் சுகஜீவன் செழிப்பு எல்லாம் அனுபவித்தாலும் அவன் முடிவு ஆசீர்வாதமாய் இராது. அதை எப்பொழுதும் உணர்ந்து கொள்ளும். துன்மார்க்கன் மீது நாங்கள் பொறாமை கொள்ளாதபடி, சோர்ந்து போகாதபடி, தேவனை சேவிப்பது விருதா என்று சொல்லாதபடி
அந்த உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு சுத்த இருதயம் உள்ளவருக்கு கர்த்தர் நல்லவராகவே எப்பொழுதும் நிறையிருக்கு. அதை ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து உற்சாகமாய் உமக்கு ஜீவிக்கும்படி, உம்மை சேவிக்கும்படி, உமக்கு கீழ்ப்படியும்படி கிருபை தருவீராக. உம்முடைய சம்பத்தை சேர்க்கும் நாளிலே இவர்கள் என்னுடையவர்கள் என்று எங்களை தெரிந்து கொள்வீர், எங்களை சேர்த்து கொள்வீர். அப்பொழுது நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், உமக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவருக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிப்பீர். அந்த உணர்வோடு ஒவ்வொரு நாளும் உற்சாகமாக முழு இருதயத்தோடு உமக்காக ஜீவிக்க, கிரியை செய்ய எங்களுக்கு கிருபை தருவீராக. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்து. இயேசுவின் மூலம் பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை, என் முழு உலமையோடைய பரிசுத்த நாமத்தில் என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. மாலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. எனக்கு எதிராயோ பாளையம் இறங்கி என் மேலோ யுத்தம் வந்தாலும் பயப்படேன். எதிராளி நிமித்தமாய் செவையான பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறிடா. தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும்